வெள்ளத்தில் மிதந்த டைரியின் கடைசி பக்கம். வெள்ளம். இயற்கையின் கொடூரமும் அதே சமயம் மனிதர்கள் மீண்டும் எழுந்து நிற்கும் போராட்டங்களின் சாட்சியுமாக திகழ்கிறது. ஒரு டைரியின் கடைசி பக்கம் இதை புரிந்து கொள்ள உதவும் பல கதைகளைக் காய்ச்சும். டைரியின் துவக்கம். இந்த டைரியை சுமந்தது யார்? அந்த ஒற்றை 100 பக்க டைரி ஒரே நாளில் முடிவடைந்ததா? வெள்ளத்தின் காரணமாக நனைந்த டைரியின் பக்கங்கள் எழுதப்பட்ட வார்த்தைகளை குற்றவாளிகளாகவும் சாட்சிகளாகவும் மாற்றி வைத்தது. ஒரு குடும்பம், தாய், தந்தை, குழந்தைகள் வெள்ளம் வருமுன் அனுபவித்த சுமூக வாழ்க்கையின் பிம்பமாக இருந்தது. டைரியின் முதல் பக்கம் மகிழ்ச்சியுடன் தொடங்கியது. இன்று பள்ளியில் போட்டி. என் மகள் சிறந்த நடனம் ஆடினாள். வாழ்த்துக்கள். வெள்ளத்துடன் வந்த அழிவு. ஆனால் பக்கங்கள் நகரும் போதெல்லாம் வாழ்க்கையின் இருண்ட கோணமும் வெளிப்பட்டது. மழை அதிகரிக்கிறது. நம் வீட்டிற்கு தண்ணீர் புகுவது எப்போது என்று பயமாக இருக்கிறது. அடுத்த சில பக்கங்களில் சிதறிய வார்த்தைகள். கணவரும் நானும் கொஞ்சம் நேரம் தூங்கினோம். எழுந்தபோது தண்ணீர் அறையை மிதித்துக் கொண்டு வந்தது. தெருவில் யாரும் இருக்கவில்லை. குழந்தைகளுடன் என்ன செய்வது? இவை அனைத்தும் சோகத்தை எழுப்பும் பக்கங்கள். கடைசி பக்கம் மரணமா? மீட்பா? டைரியின் கடைசி பக்கம் மிக முக்கியமானது. அதில் தாய் யோசனைகளை எழுதினாள். குழந்தைகளை என் தோளில் கட்டி மரத்தின் மேல் ஏறினோம். தொலைவில் படகு ஒன்று வருவது போல் தெரிகிறது. வாழ்வது எளிதல்ல, ஆனால் மரணம்தான் முடிவா? இல்லை. வெள்ளத்தில் மிதந்த அந்த டைரியின் கடைசி பக்கம் மனித மனத்தின் கடைசி நம்பிக்கையைத் தொட்டுச் சென்றது. சிந்தனைக்கு இடம். வெள்ளம் எத்தனை உயிர்களைப் பறிக்கிறது என்பது கணிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு கடைசி பக்கமும் புதிதாக எழுதிய வரலாற்று அத்தியாயம். அந்த டைரியின் கடைசி பக்கம் நமக்கு சொல்லித் தருவது ஒன்றே: வாழ்க்கை, போராட்டம், மீண்டும் எழுதல்.